இது வந்து கேஷ்யூ நட், இது வந்து கேஷ்யூ ஆப்பிள். ஸோ அப்படியே பழுத்து பாருங்கள், ஒரு பழம் என் தோட்டத்தில் இருக்குது, என் கேஷ்யூ நட் ட்ரீயில். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் சின்ன வயசில் ரொம்ப சாப்பிட்டு ருசித்த ஒரு டிஷ் இருக்குது. அதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னன்னா ரொம்ப பிரசித்தமான டிஷ். அது அவ்வளோ ஈஸியாக அவைலபிள் இல்லை. இந்த கேஷ்யூ நட் இல்லையா, கேஷ்யூ நட் வந்து பிஞ்சு காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பறித்து கீறி அதுக்கு உள்ளே இருந்து அந்த பிஞ்சு கேஷ்யூ நட்டை எடுத்து அப்படியே அதை குக் பண்ணி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செய்முறையும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செய்யணும். ஸோ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான கேஷ்யூ நட் வேணும். ஸோ பச்சை கேஷ்யூ நட்டில் தான் இந்த டிஷ் செய்ய போகிறோம். ஸோ தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ தேவையான அளவு கேஷ்யூ நட் எல்லாம் பறிச்சுட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் டிஷ் பண்ணலாம். இந்த பக்குவத்தில் உள்ள கேஷ்யூ நட்டு தான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு கரெக்டாக பக்குவமாக இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடம் இல்லையா, அந்த ஃப்ளஷி போர்ஷன் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் அதில் உள்ள அந்த பருப்பு இருக்கும். ஸோ அந்த பருப்பை தான் நம்ம கீறி தனியாக எடுத்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பறிக்கணும். எனக்கு இங்கே ஒன்று மாட்டிக்கிட்டு ஆல்ரெடி நான் நிறைய பறித்து ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த குழம்பு செய்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு. சாயந்தரம் ஆனதுனால பயங்கர கொசு, நிற்கவே முடியலை, பயங்கர கடிச்சிட்டே இருக்கு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கேஷ்யூ நட் ஹார்வெஸ்ட், அது லைவ் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் நானும் என் கணவர் சேர்ந்து. லைவ் கார்டன் டூவில் ஹார்வெஸ்ட் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரூட் உங்களுக்கு. இது வந்து நட்டு. ஸோ இந்த நட்டை திருகிட்டு ஃப்ரூட்டை சாப்பிடணும். இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உப்பு தொட்டு சாப்பிடணும். நார்மலி நான் உப்பு தொட்டு சாப்பிட மாட்டேன். அப்படியே நான் சாப்பிட்டு தான் பழக்கம். நல்ல வந்து ஸ்வீட்டாகவும் ஒரு மாதிரி சோறாகவும் இருக்கும். அந்த டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ரூட்டில். அவ்வளோ ஜூஸ் பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக இருக்குது. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது டேபிளில் நான் நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுருக்கேன். இதில் உள்ள பால் வந்து உட்டு எல்லாத்தையும் நல்லா கரைப்படுத்திடும். ஸோ கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கட்டிங் போர்டு எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் கரை ஆகிடும். கட்டிங் போர்டு வச்சிங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் பேப்பரோ துணியோ விரித்து தான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது பால் பாருங்கள் பயங்கரமாக வரும். கண்ணில் தெறிக்கக்கூடாது, கையில் படக்கூடாது. அதனால தான் சேஃப்டியாக க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பக்கத்தில் ஒரு வேஸ்ட் போடுறது, இந்த வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டோ ஒரு பாத்திரமோ வச்சுக்கோங்க வேஸ்ட் போடுறதுக்கு. இது மாதிரி துடைக்கிற துணி அவசியமாக இருக்கணும். 2 நாப்கினோ பழைய துணி, நான் பழைய துணி தான் வச்சுருக்கேன். பழைய துணி வேணும். நல்ல ஷார்ப்பான கத்தி வேணும். கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், இல்லைன்னா இது கட் பண்ணாது. இது கட் பண்ணி எடுக்கிறது தான் இதில் உள்ள கஷ்டமான வேலை. சமைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கட் பண்ணுறது பாருங்கள். இந்த இதை பிடிக்க யூஸ் பண்ணிக்கணும். இப்படி பிடிச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட் கட் இந்த மாதிரி போடணும். இப்படி சரிச்சு கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் லைட்டாக ஒரு கட், கையை வெட்டிடாதீங்க. அப்புறம் இந்த சைடில் ஒரு கட். இந்த 3 கட்டம் போட்டால் தான் இது அழகாக இப்படி பாருங்கள் இலகி இப்படி வரும் அந்த பருப்பு. பார்த்தீங்களா? பால் வந்து ரொம்ப மோசம், நல்ல புண்ணாயிடும் பாருங்க. கையில எல்லாம் கருப்பு திட்டு மாதிரி புண்ணு மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக எடுக்கணும். பால் தெறிக்காம பார்த்துக்கோங்க. ரொம்ப நிதானமாக தான் செய்யணும். பாருங்க வந்துருச்சு. அப்படியே கையில் ஒன்றும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படியே அந்த கத்தியை வச்சு அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. இந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுங்க, இந்த துணி வச்சு அப்படியே பிடிச்சி இந்த கத்தி யூஸ் பண்ணி எடுத்து வேஸ்ட்டில் போட்டுருங்க. ஸோ அடுத்தது ஒன்று கூட கட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இப்படி ஒரு கட், இந்த சைடில் ஒரு கட், அந்த சைடில் இன்னொரு கட். இதுதான் மெத்தட்.
இது அப்படியே பாருங்கள், இந்த கத்தி வச்சு இப்படி நெட்டி விட்டால் போதும் விழுந்துடும். தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், அப்போ தான் இந்த மேல் தோல் வந்து உரிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி, ஒரு வேஸ்ட் துணி, கத்தி, அப்புறம் பேப்பர், இதெல்லாம் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பருப்பை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊறின உடனே அந்த தோல் இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணும். ஸோ தோல் உரிக்கும் போதும் நீங்கள் க்ளவ் போட்டுக்கணும், ஏன்னா நல்ல கரை திருப்பியும் வந்து கையில் பிடிக்க சான்ஸ் இருக்குது. தோல் எல்லாம் உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு க்ளவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது வரை கையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சில நேரம் தேங்காய் எண்ணெய் நல்லா கையில் பூசிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் பூசினாலுமே அந்த கரை ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்படி தோடை எடுத்த பிறகு பாருங்கள், இந்த மாதிரி அண்டி பருப்பு, பச்சை பருப்பு ரெடி. இனி அதை இப்படி ரெண்டாக கீறிக்கணும். கீறிட்டோன்னா நமக்கு குழம்பு செய்கிறதுக்கு பருப்பு ரெடி. கேஷ்யூ நட் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுன உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 வத்தல் மிளகு என் தோட்டத்தில் உள்ளது, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு அந்த பச்சை முந்திரியை அப்படியே அதில் தட்டிடலாம். இப்போ நான் அரைக்க தண்ணி ஊற்றி இந்த முந்திரி நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட போகிறேன். ஸோ அரை கப் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ முந்திரிக்கு அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து ஒரு கப், அதாவது ஒரு 200 கிராம் இருக்கும் முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு அரை கப் தண்ணி போதுமானது. மூடியை போட்டு அப்படியே வேக விடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு கேஷ்யூஸ். மீன்வாயில் நான் அரை மூடி தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பேஸ்ட்டை இனிமேல் நம்ம நல்லா வெந்திருக்கிற கேஷ்யூ நட்டில் சேர்க்க போகிறோம். இனிமேல் மசாலா பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகுத்தூள். இனிமேல் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க கூடாது, நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லேசா கிண்டி விட்டுக்கலாம். நான் தீயை ரொம்ப குறைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ நல்ல தீ வச்சு ரொம்ப இதை கொதிக்க விடக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக இந்த டிஷ் செய்யும்போது பக்கத்துலேயே நின்று தான் நீங்கள் செய்யணும். ஸோ ஃபைனலாக நல்லா வேக வச்ச முட்டை, நான் ஒரு 6 முட்டை என்ன எடுத்துருக்கிறேன். இது நாட்டுக்கோழி முட்டை, அதனால சின்ன முட்டையாக இருக்கும். பெரிய முட்டைன்னா ஒரு 4 முட்டை போதும். ஸோ அதை அப்படி 2ஆக அப்படியே கட் பண்ணி அந்த குழம்புல சேர்த்துக்கணும். ஸோ ஒரு கொதி வர விட்டு அப்படியே இறக்கிருங்க. நம்ம முந்திரி குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப கிண்டக்கூடாது குழம்ப. ஸோ பாருங்கள், அதில் இந்த முந்திரியும் முட்டை எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி அப்புறம் சாதம் எதுக்கு வேணால் இதை செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி நல்ல ஒரு விருந்து சாப்பாடோடு சேர்த்து இது பரிமாறினா நல்லாயிருக்கும். நல்ல மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் கறி ஃப்ரை எல்லாம் வச்சு ஒரு விருந்து சாப்பாடோட நீங்கள் இதை பரிமாறினா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு மிக அழகான இன்னொரு டிஷ் இல்லைன்னா vlog-ஓட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.